கோவை கோணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடந்தது. கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள கோணியம்மன் கோவில் வரலாற்று சிறப்பு பெற்றது. மாவட்டத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் கோணியம்மனுக்கு 7 நிலை ராஜகோபுரம் அமைக்கும் பணி 2 கோடி ரூபாய் செலவில் கடந்த 2010ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. 102 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட கோபுரத்தில் 9 கலசங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பிரதான கோபுரம், மூலஸ்தான கோபுரம் மற்றும் ராஜகோபுரத்தின் பணிகள் நிறைவடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. 27 யாக வேள்வி குண்டங்கள் வளர்க்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. மேலும் புதியதாக நிறுவப்பட்ட 9 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வந்திருக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், எங்களுக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வமும் கூட. எப்பவுமே இங்க வந்தோம்னா வருஷம் தவறாம இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. அதுவும் இந்த கோயம்புத்தூர் சுத்து வட்டாரத்திலே இந்த கோபுரம் தான் ரொம்ப பெரிய கோபுரம், ரொம்ப அம்சமாவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. கோணியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் பார்க்க வந்துட்டோம். நாங்க எல்லாம் நல்லபடியா பார்த்தோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க. காவல் தெய்வமாக விளங்கும் கோணியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது.